ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். காலையில் ஒரு பரபரப்பான டைமில் திடீர்னு ஒரு சவுண்ட் கேட்டு என்னன்னு ஜன்னலை திறந்து பார்த்தோம் அப்படின்னா, மயில் நின்றுட்டு இருந்துச்சு. அதுவும் 2 மயில் நின்றுட்டு இருந்துச்சு. ஒன்று மேலே மாடியில் பறந்து போயிடுச்சு, ஒன்று மட்டும் இங்கே நின்றுட்டு இருந்துச்சு. எப்படி போகிறதுன்னு தெரியாமல் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. காலையிலேருந்தே சேடான மூமெண்ட் எல்லாமே போயிடுச்சு. ஆக்சுவலாக எப்போவுமே நம்ம ஒரு விஷயத்துக்கு போகிறோம் அப்படின்னா, அந்த டயத்தில் நம்ம மயிலை பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னா ரொம்ப நல்லது நடக்கும், நம்ம போகிற விஷயம் நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு ஒரு சில உயிரினங்கள் வந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதில் மயில் வந்துச்சுன்னா முருகனோட ஆசீர்வாதம் அப்படின்னும் சொல்லுவாங்க. வீட்டுக்கு ஏதாவது நம்ம கெட்டது நடக்குது அப்படின்னா அதை தடுத்துதான் அதோட அறிகுறியாக மயில் வருது அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ எந்த மாதிரி இருந்தாலும் காலையில் அந்த மயிலை பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட். பாப்பாவும் கிளம்பிட்டு இருந்தா, ஓடி வந்து மயில்னு சொல்லி எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தேன். மயில் மேலே மாடியில் பறக்கிறதுக்கு எப்படி போகிறதுன்னு தெரியாமல் நடந்துகிட்டே இருந்துச்சு அந்த சிமெண்ட் சீட் மேலே. ஒரு வழியாக பறந்து மேலே அந்த வெளியே இருக்கிற செல்ஃபில் ஏறிடுச்சு. சரி, என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு நம்மளும் வெளியே போய் பார்க்கலான்ட்டு போனால், மேலே 2 நிற்கிது. இங்கே ரைட் சைடு என் பக்கத்தால் ஒன்று நின்றுருக்கு, தெரியல. டக்குன்னு பறந்தங்காட்டி பயந்துட்டேன். அப்புறம் ஆப்போசிட்டில் இருக்கிற வேறு வீட்டில் சின்சீட் மேலே ஏறி போயிடுச்சு. நிறையா மயில், ஒரு 5-6 மயில் கூட்டம் கூட்டமாக பக்கத்தால் இருந்துச்சு. காலையிலேயே ஒரு ப்ளஸ்ஸிங் மூமெண்ட் மாதிரி தான் இருந்துச்சு. இதில் பாப்பாவுக்கு ஒரே ஹாப்பி. மயில்மா, அம்மா குருவிமா குருவிமா, பெரிய குருவிமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. மயில் நம்ம முருகனோட ஆசீர்வாதம் தான். ஒரு ஒரு ஹாப்பி மூமெண்ட்டுன்னே சொல்லலாம். ஆண் மயில் பெண் மயில் 2மே வந்துருந்துச்சு. அப்புறம் அது பறந்து கூட்டமாக எங்கேயோ போயிடுச்சு, காட்டுக்குள்ளே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். யாராவது வீட்டுக்கெல்லாம் மயில் வந்திருக்குன்னு தெரில. பட் வந்தால் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.